வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஒரு இன்ஜினோட ஆயில் பம்ப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பம்போட பேர் என்னென்னா வேன் பம்ப்பு. இந்த வேன் பம்புங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இங்கே பம்பில் கிராஸாக அந்த ஆயிலை புஷ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பக்கமும் ஒரு நீடில் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அது மற்ற கியர் மாதிரி சென்டராலாம் பொசிஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த பொசிஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கமாக க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஆயில் உங்களுக்கு ப்ரெஷராக ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளோவாக உங்களுக்கு மேலே அப் பண்ணி கொடுக்கும். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே வீடியோவில், அதான் அந்த பம்பு எப்படி அந்த நீடில் புஷ் பண்ணி தள்ளுதுங்கிறது தான். இப்போது கொஞ்சம் ஆயிலை உள்ளே ஊற்றி அந்த ஆயில் எப்படி ப்ரெஷராக வெளியே வருதுங்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் உள்ள ஆயில் ஊற்றுறாரு. ஆக்சுவலாக இந்த பாத் வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஆயில் சம்பில் ஆயில் வரும். இந்த ஆயில் தான் வேன் பம்பு கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் பண்ணி இந்த பாத் வழியாக கொண்டு வந்து நமக்கு மறுபடியும் ஆயில் ரிட்டர்ன் பண்ணும். இது பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்டெய்னர்லேருந்து வரும். நம்ம அங்கேருந்து பம்ப் பண்ணக்கூடிய ஆயில் தான் இங்கே ஆயில் கேலரிக்கு நம்ம புஷ் பண்ணுறோம். அது எப்படி நம்ம ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம டம்மியாக மட்டும் ஒரு கிராங்க் ஷாஃப்ட்டை சுற்றுறதுக்காக செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம சுற்றி பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மினிமலாக ஒரு ஹேண்ட் ஸ்பீடில் தான் சுற்றிக்கிருக்கோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஃபோர்ஸாக நமக்கு மேலாக இருந்த ஆயில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே உள்ளே போயிருக்கு பம்ப் பண்ணி. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நமக்கு எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக பம்ப் பண்ணுதுன்னு. நான் இந்த ஆயிலை பம்ப் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப எஃபர்ட்லாம் போடல. இன்ஜின் கிராங்க் ஷாஃப்ட்டை ஃப்ரீயாக தான் சுற்றிக்கிருக்கேன். இப்போ தெரிஞ்சிருக்கோம் ஏன் அந்த பம்பை யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி டிசைன் உள்ள ஒரு பம்ப் பண்ணி. ஏன்னா ரொம்ப ஃப்ரீயாகவும் ரொம்ப பவராகவும் ஒர்க் ஆகும் இந்த ஆயில் பம்ப்பு. இன்றைக்கி எங்கள் கண்ணில் ஒரு விஷயம் மாட்டுச்சு. அது என்னன்னு தான் இப்போ உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த இதை பார்த்துட்டு நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யார் ஒரு சீனியர் இன்ஜினியர் ஒரு சீனியர் மெக்கானிக் இருந்தால் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா இதுதான் ஆயில் கேலரிக்கு போகிற பாத்து. நம்ம ஒரு வெறும் கட்டவரலோ இல்லை ஏதோ வச்சு நம்ம ஆயில் கேலரியில் பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ ஆயில் பிளாக் பண்ணிட்டு இப்போ பம்ப் பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆயில் இந்த சைடுந்து எங்கேயோ லீக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு எங்களுக்கு தெரில. ஆனால் பம்ப் பண்ணும் போதே அது வழியாக ஆயில் லீக் ஆகுது. எங்கள் கெஸ் படி நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, ஓவர்ஃப்ளோ ஆயில் பம்பை டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அங்கே லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். இதுவே ஒரு சீனியர் இன்ஜினியரோ சீனியர் மெக்கானிக்கோ யார் இருந்தீங்கன்னா இதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.